Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க, தேய்பிறை பஞ்சமி திதியோடு வந்திருக்கு. அன்னைக்கு வந்து வராகியம்மனை எப்படி நான் வீட்டில் எளிமையாக வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு என்னுடைய நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு வரேன். அந்த தீபத்தோட 43வது நாள் அன்னைக்கு 4:40க்கு தீபம் ஏற்றி கரெக்டாக ஒரு 5:10 வரைக்குமே மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பித்தேங்க. வராகி அன்னை அப்படின்னா அவங்களுக்கு உரிய திதி அப்படின்னு பார்த்தா பஞ்சமி திதி தாங்க. வராகி அன்னை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிலை இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதை வந்து வராகி அன்னையாக நினச்சி அந்த தீபாவளியில் வராகி அன்னையை நம்ம ஆபாகனம் பண்ணி கூட வழிபாடு செஞ்சுக்கலாம். ஏன்னா வராகி அன்னை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து தைரியமாக வாங்கி வழிபடவும் செய்கிறாங்க. ஒரு சிலர் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வராகி அம்மன் ஃபோட்டோ வந்து தங்கச்சி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. ஏன்னா அவங்க வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தாங்க. அவள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சின்னதாக ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு இருக்கிற வராகி அம்மன் ஃபோட்டோவும் நானும் அவளும் தான் போயிட்டு வாங்கணும். அப்போ வந்து வராகி அம்மன் யார் அப்படின்றத எனக்கு தெரியாதுங்க. இதை வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். அவங்க ஏதோ ஒரு பரிகாரம் செய்யறதுக்காக ஐயர்கிட்ட போகும்போது ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு சொன்ன விஷயம் அது. நீங்கள் வராகி அன்னை வழிபாடு செய்யுங்க. பூந்தமல்லியில் ரொம்ப பழமையான கோயில் ஒன்று இருக்குங்க. அங்கே வராகி அம்மன் கோயிலும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல. பட் அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் இல்லை, அவர் பெருசாக இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு எந்த காசு வாங்கிறதுக்காகவும் சொல்லலைங்க. போய் தீபம் ஏற்றுங்க, வழிபாடு செய்யுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு நாள் பூஜை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி அது அவங்களுக்கு சக்ஸஸும் ஆயிருக்குங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவள் சொன்னா இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குது, அது கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் போய் தான் வராகியம்மன் ஃபோட்டோ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி எப்பவும் போல் வராகியம்மன் வழிபாடு மற்ற ஃபோட்டோஸ்லாம் எப்படி வழிபாடு செய்யணும் அதே போல் தான் வராகியம்மன் ஃபோட்டோ வச்சு கிட்டத்தட்ட அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாமல் ஒரு 2 வருஷம் நான் வழிபாடு செஞ்சேங்க. அதுக்கப்புறம் தான் வராகியம்மன் யார் அப்படின்றத கொஞ்சமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுங்க. எங்கே பார்த்தாலும் வராகியம்மனோட கதைகள் கேட்குறது, வராகியம்மனோட அற்புதங்கள் பார்க்குறது, அவங்க பால் குடிக்கிறது, பானகம் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தொடர்ந்து பார்க்க ரொம்ப ஆசையாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் யார் அப்படின்றத அந்த அம்மன்னா யார் அப்படின்றத தேட ஆரம்பித்தேங்க. தேடும்போது அவங்களுடைய வரலாறு, அவங்க யார், அவங்க எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேங்க. முதல்ல சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய வீடியோஸில் சொன்னாங்க வராகியம்மன் ஃபோட்டோ சிலை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது, அவங்க வந்து உக்கிரமான தெய்வம், அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிச்சிடுவாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஒரு தப்பு நான் பண்ணேன், ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு சிலையை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பயம் வந்து திருப்பி அதை ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வாங்கின சிலை தான் இது. இப்போ எங்கள் வீட்டு வராகியம்னா அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு நானே சமாதானம் பண்ணிக்கிட்டேங்க. வராகியம்மன்னா யாருக்கு உக்கிரமான தெய்வம்? தப்பு செய்கிறவங்களுக்கு உக்கிரமான தெய்வம். நம்ம வந்து தப்பாக செய்கிறோம், நான் வந்து அவங்கள மகாலட்சுமி தாயாராக நினச்சி தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து வராகியம்மன் ஃபோட்டோ சிலை எல்லாமே வந்து ரெட் கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அந்த வெல்வெட் மேலே வச்சுட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே இந்த பன்னீர் ரோஸ் தான். இது கொஞ்ச நேரத்தில் வாடி போயிட்டாலுமே அந்த கொஞ்ச நேரமே நல்லா வாசமாக இருந்ததுங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இது வந்து துளசி மாலை. இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா, இப்போ ஒரு திதி வருது அப்படின்னா அந்த நாளுக்குரிய சிறப்போடு சேர்த்து நம்ம வழிபாடு செய்யும்போது அதுக்கு இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள், சனி பகவானுக்குரிய நாள். அதனால் இன்றைக்கி துளசி மாலை வச்சுருக்குறேங்க. வராகி அம்மன் வந்து வராக அவதாரம் எடுத்து பெருமாளுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள துளசி மாலை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக பூக்கள் வச்சு 2 துளசி இலைகளும் அவங்க மேலே வைக்கிறேங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக இன்றைக்கி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எங்கள் வீட்டு வராகியம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூவெல்லாம் வச்சு சிம்பிளாக அலங்காரம் பண்ணாலும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நீங்கள் மற்ற நாளில் வராகியம்மனை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கே உரிய அந்த பஞ்சமி நாளில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா? நீங்கள் சிலை வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சாதாரண நாளில் ஒரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி பஞ்சமி நாளில் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்களா இன்னுமே ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து அவங்கள பார்த்தா உக்கிரமான தெய்வம் மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப அழகாக எப்படி மகாலட்சுமி சாந்தமான தெய்வமோ
அதே போல் தான் நான் நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிறேன். அதுதான் உண்மையானு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. நான் என்னவா நினச்சி வழிபாடு செய்கிறனோ அதுவாக தான் அவங்க எனக்கு காட்சி தராங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம், பொதுவாகவே நான் வந்து பஞ்சமி தேதியில் 5 முக தீபம் ஏற்றிப்பாங்க மண்ணகல் விளக்கில். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படின்றதுனால துளசி இலைகள் வச்சுட்டு ஒரு 5 ரூபாய் நாணயம், எப்பவுமே பஞ்சமே அப்படின்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சு அந்த விளக்கு கடையில் வச்சு வழிபாடு செஞ்சுப்பேன். அந்த காசை செலவு பண்ண மாட்டேங்க. அதை எடுத்து நம்ம பணவசிய சொம்பு அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சேர்த்துக்கிட்டே வரேங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா கொஞ்சம் பன்னீர் ரோஸ் இதழ்கள் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் துளசி இலைகள் போட்டு அதுக்கு நடுவில் மண் அகல் விளக்கு 5 முக தீபம். 5 முக தீபம் அந்த 5 அகல் விளக்குகள் தனித்தனியாகவும் ஏற்றலாம். நான் வந்து ஒரே விளக்கு 5 முக தீபமாக ஏற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை எள்ளெண்ணெய் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பங்க. அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது சுத்தமான நல்லெண்ணெய், ஊர்லேருந்து செக்காடிட்டு வந்த நல்லெண்ணெய்ங்க. அதுதான் நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே பூஜைக்கு வந்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எண்ணெய் கடையில் போயிட்டு தீபத்துக்குன்னு தனியாக எண்ணெய் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து பழைய எண்ணெய், இந்த கசடு எண்ணெய் எல்லாம் சேர்த்து தீபத்துக்குன்னு, அது வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியே கொடுப்பாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாத எண்ணெயை நம்ம தெய்வத்துக்கு பயன்படுத்தினா மட்டும் அதனால் நமக்கு என்ன பலன், அந்த தப்பு கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தேங்க. கேட்பாங்க எண்ணெய் கேட்டோம் அப்படின்னா விளக்குக்கா சமையலுக்கான்னு கேட்பாங்க. விளக்குக்குன்னா அதுக்கு தனியாக விளக்கு அந்த எண்ணெய் கொடுப்பாங்க. ஏன் இந்த எண்ணெய் கொடுக்குறீங்க அப்போ கேட்கல, அது வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தான் ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எண்ணெய் வேணாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் வாங்குறதே கிடையாதுங்க. இப்போ சுத்தமான செக்கெண்ணெய் இல்லைன்னா இந்த தீபம் 5 கூட்டு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தான் வாங்கி வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம், பால், ஏலக்காய் தட்டி போட்டு நிறைய கல்கண்டு போட்ட பால், பானகம், ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு லெமனு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அது கடையில் வாங்கிட்டு வந்தது தாங்க. அது எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டேன். முதல்ல நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றணுங்க. நிலவாசலில் தீபம் ஏற்றும் போது நிலவாசல் தேவதா வசி வசி, குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீபம் ஏற்றணுங்க. ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வசி வசி அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம எந்த தெய்வத்தை நம்ம நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அவங்க வந்து நமக்கு நல்ல அருள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வசின்னு சொல்கிறது. அப்போல்லாம் வசியம் அப்படின்னா அவங்க வந்து வசியம் பண்ணிட்டாங்க, மந்திரம் மாந்திரிகம் செஞ்சு வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எந்த தெய்வம் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வம் வந்து வசியமாகணும், நமக்கு வந்து நம்ம கேட்குறத கொடுக்கணும் அப்படின்றது தான் வசி வசின்னு அப்படின்னு சேர்த்துக்கிறதுங்க. ஸோ வந்து பூஜை அறையில் நிலவாசலை ஏற்றிட்டு அதோட எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு இந்த 5 முக தீபமும் ஏற்றிக்கிறேங்க. இந்த தீபம் ஏற்றும் போது வராகி அன்னைக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் இருக்குது, வராகி அன்னையோட மூல மந்திரம் இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியலனா கூட வராகி அன்னையோட பேர் முதல்ல ஓமும், நடுவில் வராகி அம்மன் பேர், கடைசியில் போற்றி அப்படி கூட சொல்லலாங்க. ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, இப்படி கூட சொல்லலாம். எந்த தவறும் கிடையாதுங்க. எனக்கு வராகி அன்னையோட மந்திரங்கள் மனப்பாடமாகவே தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேன். அதனால் அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சுங்க. இந்த வராகி மாலை அப்படின்றது எனக்கு ஃபுல்லாகவே படிக்க தெரியாது, பார்த்து வேணால் படிப்பேங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க வராகி மாலை வந்து வீட்டில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ தீபம் ஏற்றிட்டு தீபம் ஏற்றும் போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வராகி நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தீபம் ஏற்றுறேங்க. ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம். நான் வந்து வராகி அன்னைய மகாலட்சுமி தாயாரா நினைச்சு தான் வழிபாடு செய்கிறேன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள், அதோடு சேர்த்து பஞ்சம தேதியே வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், 108 தரம் சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 108 தரம் சொல்லலாம், இல்லைனா 27 தரம் சொல்லலாம். இல்லை எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 தரம் சொன்னால் கூட போதுங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வராகி நமோஸ்துதே, இதை வந்து இன்னைக்கு தான் சொல்லணும்னு கிடையாது. இப்போ வராகி அன்னை வழிபாடு செய்கிறவங்க பஞ்சமி தேதிக்கு தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கூட கிடையாதுங்க. தினமுமே கூட வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி அதில் வந்து வராகி அன்னை ஆவாகனம் செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம். வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். மூல மந்திரம் வந்து வராகி அன்னைக்குரிய மூல மந்திரம் ஓம் குண்டலி பிரவாசனே சண்டமுண்ட விநாசனே பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்ற மந்திரமும் சொல்லலாம். வராகி அன்னைக்குரிய 12 திருநாமங்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமய சங்கேதா, சமயேஸ்வரி, வார்த்தாளி, வாராகி, போத்ரினி, சிவா, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்னி. இது வந்து வராகி அன்னையோட 12 திருநாமங்கள்.
இந்த 12 திருநாமங்களை தினமுமே ஒரு 5 தரம் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இப்போ வந்து பன்னீர் ரோசால அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க, வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. பலரது கஷ்டங்களை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைக்கும் அற்புதமான தெய்வமாக தான் வராகி அம்மன் இருக்கிறாங்க. என்னதான் இவங்க உக்கரமான தெய்வமாக இருந்தாலும் வெற்றிக்கு அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வமாகவும் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் தெய்வமாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு சொல்ல முடியாத, மற்றவங்கிட்ட சொல்ல முடியாத துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் அந்த துயரங்கள் நம்ம விட்டு போயிடுங்க. பஞ்சமி அன்னைக்கு தான் வழிபாடு செய்யணும்னு கிடையாது, எப்போ வேணாலும் வராகியனே வழிபாடு செய்யலாம். ஆனால் பஞ்சமி திதி அவங்களுக்கே உரிய திதி அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அன்னைக்கு பவர் அதிகமாக இருக்கும். நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிக்கலாங்க. எப்போவுமே இப்போ இந்த ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முன்னெல்லாம் ஸ்பெஷல் நாளில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தினமுமே எப்பெல்லாம் கற்பூரம் ஏற்றணும் அதில் 2 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. முதல்ல நம்ம கேட்லேருந்து நிலவாசல் காட்டும்போது நிலவாசல் தெய்வத்தா வசி வசி, குல தெய்வமே வசி வசி, அதுக்கப்புறம் எல்லா ரூம்லேயும் காட்டினாங்க இந்த கற்பூர ஆரத்தியை. குறிப்பாக வந்து மூளை முடுக்கெல்லாம் காட்டினாங்க, கதவுக்கு பின்னாடி, பீரோவுக்கு பின்னாடி, இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் காட்டும்போது ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க. வராகி அம்மனை வந்து செல்ல வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒரு 5 அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க டெய்லியுமே அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. டெய்லியுமே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. வாரத்துக்கு ஒரு தரம் பண்ணலாம், பௌர்ணமி திதியில் பண்ணலாம், அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம், பஞ்சமி திதியில் பண்ணலாம், ஒவ்வொரு சனிக்கிழமை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம், இந்த மாதிரி விசேஷமான நாட்களை பண்ணலாம். இதில் எதுவுமே பண்ண முடியலனால கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு வந்து மாசத்துல 2 பஞ்சமி வரும். ஒன்று வந்து வளர்பிறை பஞ்சமி, இன்னொன்று வந்து தேய்பிறை பஞ்சமி. ஸோ இந்த பஞ்சமி திதிகளில் மட்டுமாவது அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். இப்போ கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நமஸ்காரமும் வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க. எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கும் போது திருநீர் வைக்கும்போது 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம், ரெகுலராக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் வச்சுப்பேன். குங்குமம் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே குங்குமத்தை வச்சுப்பேங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க, சுமங்கல்கள் யாராவது வராங்க, குங்குமம் கொடுக்கும்போது நம்மளோட சின்னவங்களா வந்தாங்க அப்படின்னா முதல்ல குங்குமத்தை நாம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வைக்கணுங்க. நம்மளோட பெரியவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வச்சு விடுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்றேங்க. எப்பவுமே வீட்டுக்கு வந்த உடனே குங்குமம் கொடுத்துணுங்க, போகும்போது குங்குமம் கொடுக்கக்கூடாது, இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பச்சை கற்பூரம் ப்ளஸ் வந்து அந்த கிராம்பு எரியும் போது நல்ல ஒரு வாசனை வருதுங்க. ரொம்ப 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 பிடிச்சிருக்குது அந்த வாசனை, நல்ல டிவைனாக இருக்குங்க. நம்ம வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதுங்க. தினமுமே கூட அதை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும்னு கிடையாது, தினமுமே செய்யலாம். தினமுமே செய்ய முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாங்க. இப்போ மாசத்துல 2 பஞ்சமி திதி வருது இல்லைங்களா, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி. இப்போ தேய்பிறை பஞ்சமிக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யணுங்க. முதல் தேய்பிறை பஞ்சமி எப்படி வழிபாடு செஞ்சு என்ன வேண்டுதல் வச்சோமோ அதே வேண்டுதல் தொடர்ந்து 5 பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம கேட்கும்போது அந்த 5 பஞ்சமி முடியறதுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதியில, தேய்பிறை பஞ்சமி திதியில கடன் தீரணும், கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அதே வளர்பிறை பஞ்சமி திதியில வந்து நம்ம கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், பணப்பிரச்சனை போகணும், நோய் போகணும், இப்படிலாம் வேண்டிக்க கூடாதுங்க. நமக்கு என்ன வேணுமோ அது வேணும்னு கேட்கணுங்க. இடம் வேணும், பைக்கு வாங்கணும், வீடு வாங்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி என்ன வேணுமோ அதை கேட்கணும். இதுவும் அதுவும் நம்ம குழப்பக்கூடாதுங்க. நீங்க வளர்பிறை பஞ்சமில ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 வளர்பிறை பஞ்சமில நீங்க என்ன கேட்டீங்களோ, முதல் வாரத்துல என்ன கேட்டீங்களோ அதையே தொடர்ந்து 5 வாரமும் கேட்கணுங்க. அப்படி கேட்கும்போது அந்த 5 வாரம் முடியறதுக்குள்ள நீங்க என்ன அம்மா கிட்ட கேட்டீங்களோ அது கண்டிப்பா கிடைச்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நாம என்ன செஞ்சோம், பஞ்சமினா ஒரே பஞ்சமி, தேய்பிரையில என்ன கேட்குறோமோ அதுவும் வளர்பிறையில கேட்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேய்பிரையில கேட்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 வாரம் தேய்பிரை, வளர்பிறையில கேட்குறீங்களா தொடர்ந்து 5 வாரம் வளர்பிறை. வளர்பிறையில வந்து என்ன வேணுமோ அதை கேட்கணும், தேய்பிரையில வந்து நம்மளுடைய கடன் தீரணும், நோய் தீரணும், பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க. இன்றைக்கி வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து நெய்வேத்தியமாக அந்த பானகமும் பாலும் கொடுக்குறோம். ரொம்ப அழகாக எடுத்துப்பாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க.
ஆனாலும் நான் மற்றவங்களுக்காக செய்யலை, எனக்காக செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து நெய்வேத்தியத்தை கொடுக்குறேங்க. டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சில நாளில் வந்து ரொம்ப லேட் ஆகும். நான் ஒவ்வொரு பஞ்சமி தேதி அன்னைக்கும் கொடுப்பேன், அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்க. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து வேணும்னே கேட்குறாங்க அப்படின்றதுனால இது வந்து ஏமாத்துற வேலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவே நான் எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஸ்பூனில் எடுத்து வைக்கிற அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து பானகமும் கொடுக்குறேங்க. பாருங்கள், டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்களா? ஸோ இது மொத்தமே அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலைங்க. கீழே தட்டில் இருக்குதான் செய்யுது. ஆனால் கொடுக்கும்போது அவங்க எடுக்கிறத என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா நான் தானே அங்கே இருந்து கொடுக்குறேன். அது மாதிரி கொடுக்குறவங்களுக்கு தெரியும், சும்மா பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க. நாம் நினச்ச மாத்திரத்தில் நமக்கு அருள் புரியக்கூடிய வராகி அம்மனை நம்ம இந்த முறையில் வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே காணாமல் போகுங்க. எப்பவுமே வராகி அம்மன் வழிபாடு அப்படின்றது 9 மணிக்குள்ளே வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறைந்தபட்சம் 10 மணிக்குள்ளாது பண்ணிடுங்க. 10 மணிக்கு மேலே வீட்டில் வராகினை வழிபாடு செய்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பஞ்சமி தேதி அன்னைக்கு நான் எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சேன், வராகினை எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு ஆன்மீக பூஜையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.